இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட் நிகழ்ச்சியை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. ஆண்டவருடைய வார்த்தையிலே நம் வாழ்வு அடங்கி இருக்கிறது. அவருடைய வார்த்தையிலே நமக்கு ஆற்றல் கொடுப்பதாய் இருக்கிறது. இதோ இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற இறை வார்த்தை ஏசாயா நூல் 46வது அதிகாரம் 11வது வசனத்தின் பிற்பகுதியை ஆண்டவர் காட்டுகிறார். ஏசாயா 46வது அதிகாரம் 11வது வசனத்தின் பிற்பகுதி. சொல்லியவன் நான், நானே அதை நிறைவேற்றுவேன். திட்டமிட்டவன் நான், நானே அதை செயல்படுத்துவேன். சொல்லியவன் நான், நானே அதை நிறைவேற்றுவேன். அன்பானவர்களே, இதோ இந்த திருவிவிலியத்திலே ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை நமக்காக கொடுத்திருக்கிறார். அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர் நிறைவேற்றியும் இருக்கிறார். இதோ இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த இறை வார்த்தையிலே, இந்த திருவிவிலியத்திலே இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். இதோ நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, இதோ நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன் குடும்பத்திலே நான் எப்பொழுது இருப்பேன், குடும்பத்தை விட்டு விலக மாட்டேன், உன்னோடு நான் இருப்பேன் என்று ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். பலவிதமான பிரச்சனைகளே, தமிழமான தேவைகளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்து ஆண்டவர் இதை நிறைவேற்றுவார், சொன்ன ஆண்டவர் செய்து முடிப்பார் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சொன்னதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை பலவிதமான தேவைகள் இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், திருமண தடையாய் இருக்கலாம், பலவிதமான வேலைகளிலே தொழிலில் நஷ்டப்பட்டு நாம் காணப்படலாம். ஆண்டவர் இதோ இந்த நாளிலே, இதோ இந்த வாக்குத்தத்தங்களின் வழியாக, இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் சொல்லுகிறவராய் இருக்கிறார், செயல்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். அன்பானவர்களே, மேலுமாக நாம் பார்க்கிறோம், எசேக்கியேல் புத்தகம் 12வது அதிகாரம் 25வது வசனத்திலே ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார், நானே ஆண்டவர், நானே உரைத்திடுவேன், நான் உரைக்கும் வாக்கும் நிறைவேறியே தீரும், இனிமேல் காலம் தாழ்த்தாது, களம் செய்ய விட்டாரே, நானே உரைத்திடுவேன், அவ்வாக்கை நானே நிறைவேற்றுவேன், என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் உரைக்கின்ற வாக்கு நிறைவேறியே தீரும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். என்னாகமும் 23வது அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பொய் சொல்ல கடவுள் மனிதர் அல்ல, மனதை மாற்றிக்கொள்ள மனித பிறவியும் அல்ல. ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர். பலவிதமான மனிதர்கள் நமக்கு பலவிதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்து இருக்கலாம், ஆனால் அதை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. இதோ செய்கிறேன், இதை செய்கிறேன் என்று சொல்லி காலம் தாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம், செய்யாமல் விடுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஆனால் சொன்னதை செய்து முடிக்கிறவர் ஆண்டவர். புனித பேதுருவிடம் ஆண்டவர் சொன்னார், உன் வலைகளை ஆழத்திலே கொண்டு போய் போடு என்று சொன்னார். அதை செய்த பொழுது, ஆழத்திலே போட்ட பொழுது அதிகமான மீன்களை பிடிப்பவர்களாய் மாற்றினார். ஆண்டவர் சொன்னது, தாவீதின் குமாரனே என்மேல் இரக்கம் வையும் என்று பர்த்தலோமே அந்த பார்வையற்றவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அவனிடம் சென்று ஆண்டவர் அவனை குணப்படுத்தினார். ஆண்டவர் தக்க காலத்தில், தகுந்த காலத்தில் செய்கிறவராய் இருக்கிறார். சொன்னதை செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். லூகாஸ் நற்செய்தி
21வது அதிகாரம் 31வது இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், மண்ணும் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என்னுடைய இறை வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போகாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ இந்த நாளிலே ஒவ்வொரு நாளும் இதோ ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். வாய்ஸ் ஆஃப் காட் வழியாக நம்மோடு பேசுகிறார். அந்த இறை வார்த்தை, இந்த இறை வார்த்தை காலந்தாழ்த்தாது. வானத்திலிருந்து மழையும் பனியும் நிலத்திலே இறங்கி பூமிக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுத்து விதைக்கின்ற விதையை முளைக்க செய்வது போல ஆண்டவருடைய இறை வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே விளைச்சலை கனிகளை கொடுப்பதாய் இருக்கும். நாம் விசுவசிப்போம். ஆண்டவர் சொல்கிறவர், செயல்படுத்துகிறவர், சொல்கிறவர், அதை செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் இதோ இந்த திருவழுத்தின் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், நம்மோடு சொல்கிறார், அதை செய்து முடிக்கிறவராகவும் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். அன்பான எங்கள் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் ஒவ்வொரு நாளும் பேசுகிறவராய் இருக்கிறீர். உம்முடைய இறை வார்த்தையிலே வல்லமை, ஆற்றல் உண்டு, விடுதலை உண்டு. ஆண்டவரே, ஆண்டவரே, சொல்கிறவர் செய்கிறவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. இதோ நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று சொல்லுகிற ஆண்டவர், எங்களோடு இருந்து கைவிடாத தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பலவிதமான தேவைகளில் இருக்கிற பொழுது உமது இறை வார்த்தையை நம்பி ஆண்டவரே நீ செய்வீர் என்று நாங்கள் காத்திருக்கிற பொழுது தக்க காலத்திலே அதற்கு பலன் தருகிறவராய் இருக்கிறீர். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அருமை இயேசுவின் ஈடு இணையற்ற அற்புத பெயர்களை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இறை வார்த்தை கேட்டு